Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி த கிரேட் கோல்டு பைரட் பார்ட் 3. ஓபன் பண்ணா உசோப்பு அந்த எல்ராகோ அவன் ஆளுங்க எல்லாருமே ஒரு வழியா அந்த கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதுதான் அந்த ஊனனோட கேசல். இங்கதானே உசோப்பு தங்க இருக்குன்னு சொன்னான். எங்கடா இருக்குன்னு கேட்டா அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, வயிற்றுக்குள்ள ஏதோ கடமுடான்னு பண்ணுது அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி நெளிஞ்சு ஒரு டான்ஸ் ஷோவையே நடத்திட்டு இருப்பான். அவனும் ஆணு பாத்துக்கிட்டே இருப்பானுங்களா. சடனா ஸ்டாப் பண்ணி ஆமா என்ன கேட்டீங்கன்னு கேஷுவலா கேட்பான். எல்லாத்துக்கும் கடுப்பாயிரும். பின்ன கோல்டு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இப்ப என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி கேட்டானா அதனால அவனை கொல்ல சொல்லிடுவாங்க. அந்த டைம் தான் நமி உள்ள என்ட்ரி கொடுத்து அவ ஒரு டிராமா போடுவா. டே கமசுகே நீ என்னைய ஏமாத்திட்ட, ஏன்டா அப்படி பண்ணன்னு பச்சை பச்சையா திட்டுவா. உடனே நீ யாரு இங்க என்ன பண்றேன்னு கேட்டா நான் தான்டா கிரேட் கோல்டு பைரட் ஊனனோட கிராண்ட் டாட்டர். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பார்த்து யாருன்னு கேப்பீங்க கொய்யா அலையலாம். டே கமசுகே உன்னை கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கேட்டுக்கு அடியில மறைச்சு வச்சிருக்க கோல்ட பத்தி அவனுக்கு கிட்ட சொல்லுவேன். உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு காட்டு கத்து கத்துவாளா. அவ்வளவு நேரம் பீதியில இருந்த நம்ம உசோப்புக்கு ஒரு வழி கிடைத்திருது. உடனே அவன் ஒரு டிராமா, ஐயோ லேடி ஜோசபன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன். 3 நாள் அவங்க கேட்டு கடியில குளிய தோண்டாங்கன்னா அவங்க கோல்ட கண்டுபிடிச்சிருவாயிலே. இனிமேட்டு இத பத்தி நான் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கதறி கதறி அழுவான். அதுக்கப்புறம் ஐயோ சொல்லிட்டேன் நானும் பதறுவான். நமி பார்த்துட்டு டேய் ஓவர் ஆக்டிங் உடம்புக்காக பேசாம இருறாம்பா. ஆனா அந்த எல்ராகோ குரூப் நம்பிட்டானுங்க. ஓ அப்ப கேட்டு கடியில தோண்டுனா கிடைச்சிடுமான்னு. இங்க நமிக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவனுங்க 3 நாள் குளிய தோண்டானுங்கன்னா அந்த கேப்ல இவ தங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆயிலான்னு பிளான் பண்ணிட்டா. உடனே கூட இருக்கவனுங்க எல்லாம் சரி எல்ராகோ நாங்க குளிய தோண்ட போறோம் அப்படின்ட்டு கிளம்புவானுங்க. ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் 10 செகண்ட் போதும் நான் தோண்டி முடிச்சிடுறேன்பா. என்னடான்னு பார்த்தா அவன் டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ண போறான். உடனே அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு அங்கிருந்து ஓடுவாங்க. ஏன்னா அந்த பேதியில போனவன் பவரை யூஸ் பண்ணானா எவனுக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படியே முக்கிட்டு ஒரு கத்து கத்துவா. அந்த இடமே உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவனோட பவர் எடுத்து குளிய தோண்ட ஆரம்பிப்பானா. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அவன் கத்துனதுனால கண்டமேனிக்கு ஓடிட்டு இருந்த நம்மளுக்கு அந்த சத்தத்தை கேட்டு அங்கதான் கோட்டை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்புறம் என்ன உடனே கிளம்ப வேண்டியதானே. லூஃபி அந்த பொடிப்பையிலையும் ஜோரோவையும் தூக்கிட்டு அங்கிருந்து குடு 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 குடுன்னு கேசல நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க இந்த எல்ராகோ அவங்க சொன்ன பொய்ய நம்பி கீழே கண்ணா பின்னான்னு அடிச்சு குளிய தோண்டிட்டு இருப்பான். அப்பதான் நமி கண்டுபிடிப்பா அவன் ஸ்கிரீம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கான்னு. ஏன்னா அவன் யூஸ் பண்றது சவுண்ட் டெக்னிக். சவுண்ட பவரா கன்வெர்ட் பண்ணி அதை வச்சுதான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். இது ஆக்சுவலா ஒரு ரூமரா இவங்க கேள்விப்பட்டாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மைன்னு. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த லூசு பைய குழி தோன்றன்னு சொல்லி இந்த ஊனன் கேசலையே மொத்தமா அழிச்சிருவான் போல. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியடா உசோப்பும்பா. உடனே அவன் காட்டு கத்து கத்துவான். இங்க அவன் சந்தோஷமா கீழே போட்டு ஒட்டன்னு உடச்சு தள்ளிட்டு இருப்பான். ஏன்னா கோல்டு மேல அவ்வளவு வெறி. அப்பதான் லூஃபி என்ட்ரி கொடுத்து வாய மூறான்னு கத்துவான். ஏன்னா அவன் கத்துறது நம்ம லூஃபிக்கு காது வலிக்குதாமா. யாரா நீ இங்க என்னடா பண்றேன்னு கேட்டா என் பேரு லூஃபி, ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன். இந்த பின்னாடி இருக்கானே இவன் என் ஃப்ரெண்டு ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கோட்டையை பார்த்துட்டு ஊனனு நீ இருக்கியா இருந்தீனா பதில் சொல்றா உன் குரூல சேர்றதுக்கு ஒருத்தங்க ரெடியா இருக்காம்பா. எல்ராகோக்கு சிரிப்பா வரும். ஏன்னா ஊனன் செத்து பல காலங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவனை போய் கூப்பிட்டு இருக்க சைல்டிஷ் புலம்பானா. நீ ஒரு விஷயத்த பார்க்காத வரைக்கும் எதையுமே நம்ப கூடாதா விளக்கண்ண. ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு நினைச்சா கூட அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம டோபியோவை பார்த்து சொல்லுவான். அவனுக்கு கட்டுப்பாயிரும். ஏன்னா அவன் சும்மாவே டென்ஷன் பார்ட்டியாச்சு. இவங்க வந்து பார்த்துட்டு ஆமா 2 பேர்த்தையும் யாரா இப்படி கட்டினது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டோபியோ வந்து அவங்களை இடிச்சு தள்ளிட்டு எல்ராகோ கிட்ட அந்த சின்ன கட்டைய காமிச்சு டேய் ஊனனோட கோல்ட யாருமே எடுக்காம நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்டா, முடிஞ்சா என்னைய தாண்டி போடா எரும மாட்டு பாயிலேன்னு வாய் சொல்லுது. ஆனா கால் கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. என்னன்னா ஊனன் அவன் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு இந்த கோல்ட சேர்த்திருக்கானாமா. சோ அப்படி இருக்கிற அவனோட கோல்ட உன்ன மாதிரி ஒரு ஈவிலான ஆளு எடுத்துட்டு போக நான் விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு ஆழம் தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். உடனே அந்த எல்ராகோக்கு கடுப்பாயி இப்ப என்ன உனக்கு சாகணும் அவ்வளவுதானேன்னு சொல்லி மேல தூக்கி போட்டுட்டு அவனோட ஷார்ப்பான நகத்தை வச்சு குத்த போவான். அந்த டைம் தான் ஜோரோ என்ட்ரி கொடுத்து அவன் நகத்தை வெட்டி வீசிடுவான். நல்ல வேலை நம்ம பையன் வாயில கத்திய யூஸ் பண்ணுவான். இல்லன்னா இந்நேரத்துக்கு அவனுக்கு சங்கு தான். அப்புறம் என்ன அவன் நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். 2 பேருமே மாத்தி சண்டை போடுவானுங்க. என்ன இவனால டிஃபெண்ட் பண்ண முடியுது ஆனா அட்டாக் பண்ண முடியல. ஜோரோ கை மட்டும் இப்ப ஃப்ரீயா இருந்துருந்துச்சு. அந்த எல்ராகோ வாய்னா அப்பவே கண்டம் பண்ணிருப்பான். அப்போ ஜோரோ அவனை அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி போவான். லூஃபி விட மாட்டான். ஏன்டா அப்படி பண்ற, ஏன் நீ ஸ்டாப் பண்ற, அவனை நான் கொல்லணும் அப்படி இப்படின்னு கத்துவானா. நான் எங்கடா ஸ்டாப் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் காட்டுவாங்க. காலு நல்லா ஒரு இடத்துல மாட்டிச்சு. அட சண்டால பையலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவனு 2 பேர்த்தோட சேர்த்தி அந்த சின்ன பையிலேயே அலையாக்க தூக்கிட்டு போயிருவானுங்க. எல்ராகோ பார்த்துட்டு இவனுக்கு என்ன லூசா வந்தானுங்க அட்டாக் பண்ணானுங்க போய்கிட்டே இருக்கானுங்க. சரி இப்போதைக்கு அவனுக்கு கோல்டு தானே முக்கியம். ஆமா அந்த ஜோசபினும் கமசுகேவும் எங்க
எங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்த்தா ஆளை காணும். அவங்களே எப்பண்டா கேப் கிடைக்குன்னு வெயிட் பண்ணாங்க. கிடைச்சிருத்து. இனி விடுவாங்களா? அதான் எஸ்கேப். அவங்க நேரா இங்க சங்கிலியால கட்டி இருக்க நம்மாலையில வந்து அன்லாக் பண்ணி விட்டுருவாங்க. லூஃபி உடனே நம்ம நம்பி கிட்ட கொஞ்சம் காசு கேட்பான். எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடுக்கு செட்டில் பண்ணதான். அப்போ டோபியோ அடிச்சு புரண்டு போய் பார்ப்பான். கொஞ்சம் செதஞ்சு போய் தான் கிடக்கும். உசோப்பு கோல்டால தான் இந்த பஞ்சாயத்தும்பா. உடனே டோபியோக்கு கடுப்பாயி நீயும் அந்த கோல்ட தேடி தான் வந்தியான்னு கத்துவானா. அடே அதால பஞ்சாயத்துன்னு சொன்னேன்டா, ஏன்டா உசுர வாங்குறேம்மா. அந்த பொடிப்பையில பொறுத்த வரைக்கும் ஊனன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனா நம்பி பார்த்துட்டு அங்க ஊனனும் கிடையாது கோல்டும் கிடையாதும்பா. ஏன்னா அவ போய் அங்க செக் பண்ணி பார்த்தப்போ அங்க மனுஷங்க வாழ்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. சொல்லப்போனா மனுஷங்க அங்க வாழ்ந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஊனன் வேற எங்கேயாச்சும் வேணா இருக்கலாம்னு சொல்லி ட்ரெஷர் மேப் எடுப்பா. அப்படின்னா ஜோரோ சண்டை போடுற அந்த கேப்ல அந்த மேப்பை ஆட்டிய போட்டிருக்கா. நமினா சும்மாவ. ஆக்சுவலா இது ஒரு லெஜெண்டரி மேப். ஊனனோட காம்ரேட் ஒருத்தன் தான் இதை பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்கான். மத்தவங்களுக்கு தான் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கன்னா எனக்கெல்லாம் சப்ப மேட்டர்னு தீய கொளுத்தி அந்த மேப்புக்கு பின்னாடி வைப்பா. என்னடான்னா கிராண்ட் லைன்ல ஒரு இடத்துல தான் அந்த கோல்டு இருக்குது. எப்படி மாஸ் காட்டிட்டோம்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மேப்ல நெருப்பு பட்டு மொத்தமா எரிஞ்சு போச்சு. அட நமி லூசுன்னு சொல்லி காட்டுக்கத்து கத்துவாங்களா. அட எனக்கு தான் தெரியுமில்ல வாங்கடா போலான்னு சொல்லி சப்ஜெக்ட மாத்துவா. பச்சை பச்சையா திட்டு விழும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் மேப் கண்டிப்பா தேவை. அந்த கோல்ட பத்தி ஊனன் கொடுத்த ஒரே ஒரு க்ளூ அந்த மேப் மட்டும்தான். இப்ப அதுவே போச்சு. சரி அதுல ஏதோ எழுதி இருந்தாங்கல்ல அது என்ன ஏதுன்னு கேட்கும் போது உசோப் அதை கரெக்டா சொல்லுவான். ஏன்னா அதை படிச்சு பார்த்து தானே ஊனனோட கேசலுக்கு வந்தாங்க. அதுல டெய்லி ஈஸ்ட் சைடு இருக்குன்னு நினைச்சுதான் அந்த கேசலுக்கு போனாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். டெய்லி ஈஸ்ட் சைடு இல்ல, அந்த பக்கமா இருக்க ஒரு பெரிய ஹில் ஒன்ன காட்டுது. ஐயோ அப்ப தப்பா பாத்துட்டோமான்னு சொல்லி நேரா அந்த மலைய போய் ஏற ஆரம்பிப்பாங்க. காத்து பயங்கரமா அடிக்கும். கீழே விழுந்தா சங்கு கன்ஃபார்ம். உசோப்பு இப்படியே நம்ம போனோம்னா கண்டிப்பா ஊனனை மீட் பண்ணிடலாமா. அதாவது செத்துருவாங்கிறத இன்டைரக்டா சொல்றான். லூஃபி அவன் உயிரோட இருந்தான்னா கண்டிப்பா பாக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். நமிக்கு எப்படியாச்சும் அந்த கோல்டு ஆட்டைய போட்டணும்னு ஆசை. அந்த டைம் டோபியோ பையன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேலை உசோப்பு புடிச்சிட்டான். இங்க லூஃபி அடிச்சு புடிச்சு மேல வந்து பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னா டோபியோட தாத்தா கேன்சோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோ நீங்க என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் அந்த ட்ரெஷர் மேப்பை பார்த்துட்டேன் பாரு. சரி அதெல்லாம் ஓகே, அதுக்கு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல தான் அவங்க ட்ரெஷரை புதைச்சு வைக்கிறது வழக்கம். இந்த ஐலாண்ட்லயே இது மட்டும் தான் செம ஹைட்டான இடம். சோ அப்படின்னா இங்க தான் அந்த ட்ரெஷர் இருக்கும் பாரா. உடனே டோபியோக்கு செம ஷாக்கு. அடே தாத்தா அப்படின்னா உனக்கு ஊனனை பத்தி தெரியுமா, நீ இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கியான்னு கேட்டா மனுஷன் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பாரு. என்னன்னா இவரும் அவரும் கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காங்க. சொல்ல போனா ரெண்டு பேருமே ஒரே வில்லேஜ்ல தான் வாழ்ந்தாங்க வளர்ந்தாங்க. இத கேட்கும் போதே அங்க இருக்க அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். ஆஹா இந்த கிழவனுக்குள்ள இப்படி ஒரு ரத்த சரித்திரமான்னு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக். என்னன்னா சின்ன வயசுல இருக்கும் போதே ஊனனுக்கு வந்து கோல்டு மேல ஆசை. ஏன்னா அவங்க டேடி வாழ்க்கை பூரா சம்பாதிச்சது எல்லாமே இந்த ஒரு கோல்டுக்காக தான். சொல்ல போனா வாழ்க்கை பூரா சம்பாதிச்சிருக்காரு. அதனால அந்த ஒரு வாழ்க்கைய நான் கண்டிப்பா வாழ மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தான். அதுக்காக தான் பைரட்டா மாதிரி கெட்டவங்க கிட்ட இருந்தெல்லாம் கோல்ட ஆட்டை போடணும்னு முடிவு பண்ணான். அதுக்காக கான்சோவையும் என்னோட ரைட் ஹேண்ட் மேனாவா அப்படின்னு கூப்பிட்டு பார்ப்பான். அவன் இவனை விட ரொம்ப நல்லவன். என்னன்னா ஊனனோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவரு. சோ அப்படி இருக்கும்போது பைரட்டாமானா என்ன சந்தோஷமா படுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கான்சோவுக்கு சமைக்கிறதுக்கு மத்த நிறைய விஷயத்த கத்து கொடுத்ததே அவருதான். என்ன மனுஷன் கொஞ்சம் நிறைய குடிப்பாரு. பட் இருந்தாலுமே கான்சோவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். தங்கம் இப்ப இவனுக்கு பெருசா தெரியலாம். ஆனா அந்த தங்கத்தால சிரிக்க முடியாது, பாட முடியாது, ஓட முடியாது, எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா பழக முடியாது. சொல்ல போனா அதால அழுக கூட முடியாது. அதனால கல்லுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்ல. என்கிட்ட எல்லாம் அதை காமிச்சிட்டு வராதன்னு கான்சோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான். ஊனனோட அப்பா தான் இவனுக்கு இந்த ஓடனுங்கிற ஒரு ஃபுட்டை செய்ய சொல்லி கொடுத்தாரு. சோ அதையே இவன் உலகம் பூரா டிராவல் பண்ணி மக்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். இது ஊனனுக்கு சுத்தம் பிடிக்கல. ஏன்னா இது லைஃபை வேஸ்ட் பண்ற மாதிரி தானே. மனுஷன் அவன் வாழ்க்கையோட ஆம்பிஷனை கண்டி போறானும். அதனால இதெல்லாம் வேண்டாத வேலைன்னு சொல்லி அவனோட பைரட் பிளாக காமிச்சு உலகத்துல இருக்க எல்லா கோல்டையும் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்பான். ஆனா கான்சோ ஸ்ட்ராங்கா இருந்தான். அதனால ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில பிளாக் பறந்து போகும். அதை புடிய ட்ரை பண்ணி மேல இருந்து கீழே விழ போவான். ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை கான்சோ புடிச்சிருவான். சரி மேல கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துலான்னு பார்த்தா அந்த கிளிஃபோட எட்ஜில் இருந்ததுனால டப்புன்னு உடஞ்சி கீழே விழுந்துருவானுங்க. நல்ல வேலை இடையில ஒரு மரம் இருந்ததுனால அதை புடிச்சிருவானுங்க. அதுவும் அந்த பிளாக தான் புடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்லாம் சொல்ல முடியாது. இதை பார்த்த கான்சோக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே அந்த பிளாக புடிச்சு தூங்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது கிழிஞ்சு ரெண்டு பேருமே செத்து போயிருவாங்க. அதனால கான்சோ நீ ட்ரெஷரை பத்தி இந்த மாதிரி பேசலன்னா இப்படி நடந்திருக்கவே செஞ்சிருக்காதுன்னு சொல்லி அவனை விட்டுட்டு நேரா கடல்ல போய் விழுந்துருவான். ஐயோ கான்சோன்னு காட்டு தரமா கத்துவான். உடனே லூஃபி சாக்காயி அப்படின்னா நீங்க செத்துட்டீங்களா கேப்பா. உசோப்பு மண்டிலே ஒரு போர்டு. செத்தவன் எப்படி முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியும். லூசு பயலாம்பான். அந்த டைம் ஏதோ ஒரு ஷிப் ஒன்னு கிராஸ் பண்ணி போனதுனால தான் இவன் தப்பிச்சிருக்கான். அது அந்த வில்லேஜ்ல நடந்த ஒரு பயங்கரமான மிராக்கிள். அப்படின்னா நீங்க சாகலையான்னு மறுபடியும் கேட்பான். ஐயோ இல்லடா ஏன்டா உசுரவாகிறான்னு பச்சை பச்சையா திட்டுவான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் கான்சோ எந்திரிப்பான். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஊனன் அந்த வில்லேஜை விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணவே இல்லை. இதுல அவருக்கு என்ன ஒரு கஷ்டம்னா இது வரைக்கும் அவர் செஞ்ச ஓடனை ஊனன் சாப்பிட்டதே இல்லை. இப்ப அவர் இவனுக்காண்டி சாப்பிடணும்னு சொல்லிதான் தலையில அந்த ஓடனுங்கிற டிஷ்ஷை கட்டிக்கிட்டு உயிரை கொடுத்து மனுஷன் இங்க வந்திருக்காரு. அப்படின்னா
என்ன இவருமே ட்ரெஷருக்காண்டி வரல. சரி இதுக்கப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஊனன் இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சு அவனுக்கு இந்த ஓடனை சாப்பிட கொடுப்போம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓடனை போய் அவங்க மீட் பண்ணாங்களா, அவன் இதை சாப்பிட்டானா, இவங்க தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அடுத்து வர ஃபைனல் பார்ட்ல பார்க்கலாம். டாடா.